ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு பல பேர் வந்து வெஸ்டர்ன் எஜுகேட்டட், யூஎஸ் யூகேலலாம் படித்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்லாம் இருக்காங்க. அதில் உதாரணத்துக்கு ஒரு கொலீக் வந்து யூகே எஜுகேட்டட், ஓகேங்களா, நியூ கேசல் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் டிகிரி படித்தார். படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறப்போ அவர்கிட்ட ஒரு கேஷுவல் டாக் நம்ம வந்து போகிறப்போ பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு விஷயத்தை நான் ஆர்வமாக கேட்டேன். என்னென்னா, நம்ம காலேஜில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பிஎஸ்சி முடிச்சுட்டு அல்லது பிகாம், பிஏ, பிஇ இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் இளகலை படிப்பை முடிச்சுட்டு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் இளகலை படிப்பை முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிப்பு படிக்கிறதுக்கு பெரும்பாலும் 2 வருஷம் இந்தியாவில். ஆனால் யூகேயில் வந்து ஜஸ்ட் 1 இயர். அது எப்படி பாசிபிள் ஆகுதுன்னா, அந்த 1 இயரில் அவங்க வந்து நம்ம ஊரில் உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, டஃப்பாக உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து படித்து மனப்பாடம் பண்ணி அந்த மனப்பாடம் பண்ணதை வந்து ஒப்புவிக்கணும். அதாவது எழுத்து வடிவத்தில் பேப்பரில் எழுதணும். மனசில் அது புரிஞ்சு படிக்கிறோமோ புரியாமல் படிக்கிறோமோ மக்கப் பண்ணி போட்டு அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே எழுதிடுறோம். புரிஞ்சு படிக்கிறோமாங்கிறது அது $1 மில்லியன் கொஷின் படிக்கிற கட்டத்தில். அதனால் பெரும்பாலும் நம்ம ஊர் படிப்பெல்லாம் படித்து முடித்த பிறகு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது வந்து அந்த படிப்பில் படித்த விஷயத்துக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிற விஷயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கும். ஆனால் படித்ததுனால மட்டும் ஒரு ஆளை வந்து இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணியிருந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, வேலை, நிறைய பேரோட பழகி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு நல்ல ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது, அப்ஸ்கில் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஆனால் யூகே எஜுகேஷனில் அவர் சொல்கிறாரு, மோர் ப்ராக்டிக்கல் அப்ரோச், ப்ராக்மேட்டிக் அப்ரோச் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கிறது, போட்டு அதை எழுதுறது, மெமரைஸ் பண்ணி அதை வந்து அப்படியே வெளியில் கொண்டு வர்றது, அந்த ப்ராசஸே கிடையாது. டே டு டே லைஃப்பில் அந்த படிப்பு ஸ்பெஷலைசேஷன் என்ன படிக்கிறோமோ அது டே டு டே லைஃப்பில் என்ன எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அந்த ப்ராக்டிக்கல் அப்ரோச். அல்லது ஒரு கேஸ் ஸ்டடி, அந்த படிப்பை படிக்கிறப்போ இந்த ஒரு ரியல் டைம் சுச்சுவேஷன் வர்றப்போ நம்ம அதை எப்படி டீல் பண்ணணும். அப்போது அது ஒரு 4-5 பேரோட குரூப் டிஸ்கஷன், ஓகேங்களா, நல்லா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறது, ஒன்றோட ஒன்று பேசிக்கிட்டு அதிலே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும் குரூப் டிஸ்கஷனில். அப்போது ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் அந்த படித்து முடித்த பிறகு நம்ம படித்ததுலேருந்து ஏதாச்சும் அப்ளை பண்ணலாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம ஊருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் உள்ளதை நான் குறை சொல்லலை. நம்ம ஊரில் மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே இருக்குது, ஐஐடி, ஐஐஎம். நம்ம ஊருக்கு தான் நிறைய பேர் படிக்கவும் வர்றாங்க. ஆனாலும் இந்த யூகே அல்லது இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன்லேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்களே நம்ம கற்றுக்கலாம். பாசிட்டிவான விஷயங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து பாருங்கள், இந்த ப்ராக்மேட்டிக் அப்ரோச் நம்ம படித்து அதை மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கிறது தான் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக அந்த விஷயம் நம்ம ரொம்ப ஒரு வெயிட்டாக நமக்கு தெரியுது. வெயிட்டாக இந்த சென்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பாரமாக நமக்கு தெரியுது. அது வந்து ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயம் மாதிரி நினச்சிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் அதை படித்து ஒப்புவிக்கிறோம். யாராச்சும் என்ஜாய் பண்ணி படித்து ஒப்புவிக்கிறோமா? ஓகேங்களா? ஆனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இந்த 1 வருஷத்தில் நம்ம அந்த மெமரைசேஷன் சிஸ்டம் இல்லை யூகேலாம். ஓகேங்களா? அந்த 1 வருஷம் மாஸ்டர்ஸ் டிகிரியில் அந்த மாஸ்டர்ஸ் டிகிரி ஸ்பெஷலைசேஷனில் என்னெல்லாம் ப்ராக்டிக்கல் அப்ரோச் பண்ணலாமோ அதை ஃபுல்லாக கோர் சப்ஜெக்ட்டு. ஆனால் மெமரைசேஷன் அந்த கான்செப்ட் கிடையாது. படித்து அதை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், அந்த மாதிரியான ஒரு அப்ஸ்கில்லிங் சிஸ்டம், அந்த மாதிரியான ஒரு லேர்னிங் சிஸ்டம், இது வந்து ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயும் நம்ம வரணும். நான் போன வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன், மாயாவரத்தில் வந்து மேக்கனா ஸ்கூல் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்குது, முந்தி மாதிரி இந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த சிஸ்டம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கொண்டு வரணுங்க. ஒரு கம்பைன்டு சிஸ்டம், நம்ம படிக்கிற முறையும் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு சிஸ்டம், ப்ராக்டிக்கல் அப்ரோச் பண்ணுறது, பசங்க படிக்கிறத என்ஜாய் பண்ணணும். அப்போ தான் படிப்பு மேலே உள்ள ஒரு ஆர்வம் அதிகமாகவும் நிறையா படிக்கவும் தோணும். இந்த மாதிரி கஷ்டமாக படித்து ஒப்புவிக்கிற இந்த ப்ராசஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வந்து முடித்தா போதும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு திருச்சி ஓடிடுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் வெஸ்டர்ன் எஜுகேட்டட், யூகே இல்லை யூஎஸில் இல்லை யூரோப்பில் படிச்சிருக்கீங்க, ஓகேங்களா, இல்லை ரஷ்யாவில் எங்கே வேணாலும் படிச்சிருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வெளிநாட்டில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் படிச்சிருக்கலாம். அவங்க சொல்லி நீங்கள் என்ன கேட்டீங்க, இல்லை நீங்களே அங்கே படிச்சிருந்தா உங்களுடைய கருத்து என்ன, கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட சூப்பரான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. Thank you guys. Have a fantastic evening ahead. Peace.